வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வாட் இஸ் கேஷ் புக், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேஷ் புக் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் பத்தி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் கேஷ் புக்? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு கேஷ் ரெசிப்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்க சில கேஷ் பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது கேஷ் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பேங்க்ல இருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பீங்க. பேங்க்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றதுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய புக்கு தான் கேஷ் புக். உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸ் பே கேஷ் ஃபார் purchases, you deposit money into the bank, you pay rent and salaries, you withdraw money from the bank for office use. இதெல்லாம் பாத்தீங்கன்னா cash transactions தான். ஓகேங்களா? So if these transactions are not recorded properly, it becomes difficult to know how much cash is available, what is the bank balance, where the money was spent, how much money was received. அதாவது இப்ப கேஷ் புக் அப்படிங்கிறதுல நீங்க ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரியே நீங்க பார்க்க முடியும். அதாவது எவ்வளவு ஓப்பனிங் பேலன்ஸ் உங்ககிட்ட பணமா இருக்கு அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். நீங்க என்னென்ன நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்குலாம் நீங்க கேஷை பே பண்ணிருக்கீங்க, எந்தெந்த கஸ்டமர் கிட்ட இருந்தெல்லாம் நீங்க கேஷை ரிசீவ் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த வெண்டருக்கு நீங்க கேஷை பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேஷ் புக்ல இருந்து உங்களால கண்டிப்பா டிட்டர்மைன் பண்ண முடியும். அதே மாதிரி கேஷ் புக்ல எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களால எடுக்க முடியும். இன்கேஸ் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கேஷ் புக்கை நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களால சொல்லவே முடியாது எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எதுக்காகலாம் நம்ம கேஷை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பர்பஸ்க்காகலாம் நமக்கு கேஷ் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களால எடுக்க முடியாது. ஸோ மெயின்டைனிங் த கேஷ் புக் இஸ் எ மேண்டேட்டரி ப்ராசஸ். Definition பார்த்தீங்கன்னா a cash book is a special book of original entry used to record all cash and bank transactions of a business. சிம்பிளா சொல்லணும்னா whenever cash comes into the business it is recorded on the receipt side. Whenever cash goes out of the business it is recorded on the payment side. ஓகேங்களா? இப்போ கேஷ் புக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க இருந்தெல்லாம் ரிசிப்ட் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க ரிசிப்ட் சைடு உங்களால டீடைல்டு இன்ஃபர்மேஷன் டேட் வைஸ் உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க கேஷ் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. அது வெண்டாருக்கு நீங்க கொடுத்த கேஷ் பேமெண்ட்டா கூட இருக்கலாம், அல்லது நீங்க பண்ணின செலவுகளுக்காக நீங்க கொடுத்த கேஷ் பேமெண்ட்டா கூட இருக்கலாம். அது எல்லாமே பேமெண்ட் சைடுல டேட் வைஸ் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேஷ் புக்ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேஷ் புக் அப்படிங்கிறத ஈச் ஆஃப் த பர்பஸ் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ரெக்கார்டு கேஷ் ரெசிப்ட்ஸ், அதாவது எவ்ரி கேஷ் ஃப்ளோ இஸ் ரெக்கார்டட். ரெசிப்ட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ இன்ஃப்ளோ. ஓகேங்களா? உங்களுக்கு கேஷ் உள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ரிசீவ்டு கேஷ் ஆஃப் ₹20,000 ஃப்ரம் யுவர் கஸ்டமர். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது கேஷ் உங்களுக்கு உள்ள வந்திருக்கு, கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க எந்த சைடு ரெக்கார்ட் பண்ணணும்? கேஷ் புக்ல ரெசிப்ட் சைட்ல தான் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்டு கேஷ் பேமெண்ட்ஸ், இப்போ நீங்க வெண்டாருக்கே நீங்க கேஷ் பேமெண்ட் பண்றீங்க, அல்லது சில செலவுகள் பண்றீங்க, அதுக்கு நீங்க கேஷா தான் கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அதை நம்ம கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவுட் ஃப்ளோன்னு சொல்றாங்க? கேஷ் உங்க பேக்கெட் விட்டு வெளியில போகுது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்க ஆஃபீஸ் ரெண்ட் ஒரு 5,000 நீங்க பே பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ 5,000 பே பண்றீங்க அப்படிங்கும் பொழுது உங்க பேக்கெட்ல இருந்து 5,000 ரூபாய் வெளியில போகுது. ஸோ கேஷ் இஸ் டிக்ரீசிங். ஸோ இதை நீங்க கேஷ் பேமெண்ட் சைட்ல தான் கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணணும். know the cash balance. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ டைம், ஓகேங்களா, நீங்க செப்பரேட்டா ஒரு கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணும் பொழுது அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ டைம் வாட் இஸ் த அவைலபிள் கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பொசிஷனை உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ கேஷ் புக்குன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதுல ஓப்பனிங் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் நம்ம கிட்ட இருந்தது, எவ்வளோ கேஷ் ரிசீவ் நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேஷ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரி கேஷ் புக்ல பார்க்க முடியும். க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம்? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் பிளஸ் கேஷ் ரிசீவ்டு மைனஸ் கேஷ் பேமெண்ட். ஸோ ஓவரால் நமக்கு க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஒரு 60,000 இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களால கேஷ் புக்ல பார்க்க முடியும். Prevent fraud. Since every cash transaction is recorded immediately,
மிஸ்ஸிங் கேஷ் கேன் பி ஐடென்டிஃபைட். ஸோ நீங்க உங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஈச் ஆஃப் த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை நீங்க வந்து இமீடியட்டா கேஷ் புக்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க கேஷ் புக்ல மெயின்டைன் பண்ணிருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸுக்கும் நீங்க பிசிக்கலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஷுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதாவது வந்துட்டு ஒரு ஃப்ராட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அன்ஆத்தரைஸ்டு பேமெண்ட்ஸ் கேன் பி டிடெக்டட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் இம்ப்ரூவ்ஸ். அசிஸ்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் புக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேஷ் புக்கை பேஸாக வச்சு நீங்கள் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ட்ரையல் பேலன்ஸை பேஸாக வச்சு உங்களால் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக். There are three types of cash book: single column cash book, double column cash book and triple column cash book. Single column cash book அப்படிங்கிறது என்னன்னா it is a cash book has only one amount column. அதாவது cash column மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் on both the sides. அதாவது receipt சைடும் வந்து பார்த்தீங்கன்னா cash column ஒன்று இருக்கும், பேமெண்ட் சைடும் வந்துட்டு cash column அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். டபுள் காலம் கேஷ் புக் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ கேஷ் புக், இட் கண்டைன்ஸ் டூ காலம்ஸ் ஆன் ஈச் சைடு. ரெசிப்ட் சைடில் ரெண்டு காலம் இருக்கும், பேமெண்ட் சைடில் ரெண்டு காலம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு காலம் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் அனதர் காலம் இஸ் ஃபார் கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ட்ரிபிள் காலம் கேஷ் புக். இட் இஸ் அ கேஷ் புக் கண்டைன்ஸ் த்ரீ காலம்ஸ் ஆன் ஈச் சைடு. அதாவது கேஷுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு காலம் இருக்கும், பேங்க்குக்கு ஒரு காலம் இருக்கும் அண்டு டிஸ்கவுண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் காலம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? Transactions that are increasing the cash and the bank balances are recorded on the debit side. இப்போ உங்களுக்கு ரிசிப்ட் ஆகுது, கேஷ் வந்துட்டு ரிசிப்ட் ஆகுது அல்லது பேங்கே ரிசிப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ல உங்க ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் பொழுது இட் இஸ் அ கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேங்களா? எனி ஆஃப் த டிரான்சாக்ஷன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஷை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அல்லது கேஷ் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா அதை நாம டெபிட் சைடில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எனி ஆஃப் த டிரான்சாக்ஷன் உங்களுடைய கேஷ் பேலன்ஸையோ அல்லது உங்களுடைய பேங்க் பேலன்ஸையோ டிக்ரீஸ் பண்ணுது அப்படிங்கும் பொழுது தட் டிரான்சாக்ஷன் ஷுட் பி ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைடு. டிஸ்கவுண்ட் தட் ஆர் அலவுட் இஸ் ரெக்கார்டட் இன் த டெபிட் சைடு. நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணிருக்கீங்க உங்க கஸ்டமருக்கு அப்படிங்கும்போது அதை நீங்க டெபிட் சைடுல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் தட் ஆர் ரிசீவ்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த கிரெடிட் சைடு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உங்க சப்ளையர். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வந்துட்டு கிரெடிட் சைடு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேஷ் காலம் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ். ஓகேங்களா? கேஷ் வந்துட்டு எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? கேஷ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அசட். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட நெகட்டிவ் கேஷ் வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ கேஷ் காலம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கணும். பேங்க் காலம் மே ஹாவ் எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேங்களா? ஃபார்மட் ஆஃப் சிங்கிள் காலம் கேஷ் புக். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிங்கிள் காலம் கேஷ் புக் உண்டான ஃபார்மெட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு டேட். இந்த டேட் காலம் வந்து என்ன அப்படின்னா டேட் ஆஃப் ரிசீவிங் கேஷ் இஸ் ரெக்கார்டட் ஹியர். அதே செகண்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ரெசிப்ட். அதாவது நீங்க யாருக்கிட்ட இருந்து நீங்க கேஷை வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அந்த பர்சனுடைய பர்டிகுலர்ஸை நீங்க இந்த ரெசிப்ட் காலத்துல அப்டேட் பண்ணணும். காலம் 3 it is a receipt number. ஓகேங்களா? it shows the serial number of the cash receipt. நீங்க ஏதாவது சீரியல் நம்பர் மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது அந்த ரெசிப்ட்டுக்கு ஓகேங்களா அந்த சீரியல் நம்பர் ரெஃபரன்ஸை நீங்க இந்த தேர்ட் காலம்ல அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் காலம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஃபோலியோ அண்டு நைன்த் காலமும் வந்துட்டு லெட்ஜர் ஃபோலியோ தான். இந்த லெட்ஜர் ஃபோலியோவில் வந்து என்ன என்டர் பண்ணுவாங்க அப்படின்னா லெட்ஜர் பேஜ் நம்பர் ஆஃப் எவ்ரி அக்கௌண்ட் இந்த கேஷ் புக் இஸ் ரெக்கார்டட் ஹியர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்ஜர் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இந்த கேஷ் அக்கௌண்ட்டுக்கு உண்டான பேஜ் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த பர்டிகுலர் லெட்ஜர் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஃபர்தரா ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இந்த லெட்ஜர் ஃபோலியோ நம்பர்ல நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கக்கூடிய பேஜ் ரெஃபரன்ஸை வச்சு நீங்க ஈஸியா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். காலம் 5 அப்படிங்கிறது என்னன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை வந்துட்டு கேஷா ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம் 6 வந்துட்டு டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கேஷ் இஸ் ரெக்கார்டட் ஹியர். அதாவது எந்த டேட்ல நீங்க வந்துட்டு கேஷ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டேட்டை வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம்.
பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க எந்த பர்சனுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பர்சனுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த காலத்துல நீங்க அப்டேட் பண்ணி ஆகணும். வவுச்சர் நம்பர், அதாவது எந்த வவுச்சர் நம்பர் அகைன்ஸ்ட், எந்த வவுச்சருக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்துட்டு பேமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த வவுச்சருக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்பரை இங்க நீங்க அப்டேட் பண்ணணும். லாஸ்ட் காலம், அமௌண்ட் காலம், இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் நீங்க கேஷா பே பண்ணிருக்கீங்களோ அதை இங்க நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார்மட் ஆஃப் டபுள் காலம் கேஷ் புக், இட் இஸ் சிமிலர் டு த சிங்கிள் காலம் கேஷ் புக் தான். பட் ஒரே ஒரு காலம் வந்து அடிஷ்னலா ஆட் ஆகும், போத் ஆன் த ரெசிப்ட் சைடு அண்ட் த பேமெண்ட் சைடு. என்னன்னா டிஸ்கவுண்ட் தான் வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஸ்கவுண்ட் தட் யூ ஹேவ் அலவுட், அது வந்து இங்கே நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு டிஸ்கவுண்ட் தட் யூ ஹேவ் ரிசீவ்டு இருக்குங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த காலம் 10லேயே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்க முடியும். மற்ற காலம் எல்லாமே வந்துட்டு சிமிலர் டு த சிங்கிள் காலம் கேஷ் புக் தான். ஃபார்மட் ஆஃப் 3 காலம் கேஷ் புக். ஸோ இந்த ஃபார்மட்டும் வந்துட்டு சிமிலர் டு த சிங்கிள் காலம் கேஷ் புக் அண்ட் டபுள் காலம் கேஷ் புக் தான். அடிஷ்னலா இன்னும் ஒரு காலம் வந்துட்டு ஆன் போத் த சைட்ஸ் வந்து ஆட் ஆகும். அது என்ன அப்படின்னா பேங்க் காலம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பேங்க் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கேஷ் டெபாசிட்டட் டு த பேங்க் ஆர் ரிசீவ்டு இஸ் ரெக்கார்டட் ஹியர். அதாவது நீங்க வந்துட்டு கேஷை கொண்டு போய் பேங்க்ல வந்துட்டு டெபாசிட் பண்ணிருக்கீங்க அல்லது பேங்க்குக்கு வந்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த பேங்க் காலத்துல நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி காலம் நம்பர் 10ல இருக்கக்கூடிய பேங்க் காலம்ல என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கேஷ் பேமெண்ட் ஃப்ரம் த பேங்க், அதாவது பேங்க்ல இருந்து நீங்க கேஷை வந்துட்டு வித்ட்ரா பண்றீங்க அல்லது பேங்க்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க வந்துட்டு அமௌண்ட் வந்து நீங்க பே பண்றீங்க அப்படிங்கும் பொழுது அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த பேங்க் காலத்துல நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல கேஷ் புக்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் என்ன அப்படிங்கிறத நம்ம டீடைல்டாவே பார்த்தோம். உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.